வாளை மறைச்சு வச்சுக்கிட்டு போறானா? தலைவா, வாலில்லாத ஜக்கு, வாலில்லாத ஜக்கு. ஜகு, இது எப்படி நடந்தது? நேத்து ராத்திரி நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா காலையில ஏஞ்சி பார்த்தா அற்புதமான வாழை காணும்பா. அது எங்க போச்சுன்னு தெரியல. என் வாழை போச்சு, என் வாழை போச்சு. ஜகு, நமக்கு இதுல யார் உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். வா போலாம். வா பீம், எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு. கவலைப்படாத ஜக்கு, நம்ம கிட்ட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நம்ம ஜக்குவோட வாளை யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வாழை நான் அந்த ஃபார்முலால போட்டுடுவேன். அதுக்கப்புறமா பீம், நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ ஜகுவோட வாளை கொண்டு வரலன்னா அப்புறம் ஜகுவோட நிலைமை கடைசி வரைக்கும். அப்ப நான் வாள் இல்லாத ஜக்குவா தான் இருக்கணுமா? வா வா வாலே, நான் உன்னை இது உள்ள பாட பாறேன். என் நண்பனோட வாளை எடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே என் நண்பன் கிட்டயோ அவன் வாள் கிட்டயோ விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஜக்கு, கண்ணை தர. முடியவே முடியாது. என் வாள் எனக்கு வர வரைக்கும் நான் கண்ணே திறக்க மாட்டேன். ஜகு, பாரு. என் வாள் கிடைச்சிருச்சு. ஐயா, ஜாலி 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 ஜாலி. எனக்கு வாளே கிடைச்சிருச்சு. நன்றி பீம். ஜாலியா ஆடலாம், எல்லாரும் கொண்டாடலாம். சபாஷ் பீம், மறுபடியும் டோலக்பூரை நீதான் ஆபத்திலிருந்து காப்பாத்தி இருக்க. உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி மகாராஜா. ஆனா ஒரு விஷயம், நல்ல சோனியக்காரி உதவி இல்லைன்னா இது சாத்தியமே இல்ல. ஆமா மகாராஜா, சரியான நேரத்துல வந்து அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. நான் இருந்திருந்தா எனக்கு யாருடைய உதவியும் தேவைப்பட்டிருக்காது. தலைவா, உங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சாப்பாடு சாப்பிட மட்டும் உங்களுக்கு யார் உதவியும் தேவைப்படாது. கரெக்டா? நீ என்னதான் சொல்ல வர? தலைவா, ஏய், டோலி என்ன சொன்னானோ அது கரெக்ட்டா தான சொன்னா? போன தடவை விருந்து நடக்கும்போது யாருக்கும் எதையும் கொடுக்காம எல்லாத்தையும் நீ தான் நமக்குன. பூனை குட்டிங்க கூட பாவம் அழுதுதுங்க. அதுக்கப்புறம் தலைவர் 2 நாளைக்கு நல்லா வயித்தை பிடிச்சுக்கிட்டு படுத்து தூங்குனாரு.
அவர் இன்னும் அதிகமா சாப்பிட்டு இருந்தா வயிறே வெடிச்சிருக்கும். மாமன்னர் வாழ்க. என்ன விஷயம்? மகாராஜா, கார்கனோட இளவரசர் அட்ரின் உங்களை சந்திக்க விரும்புறாரு. கார்கனுடைய இளவரசனா? அவரை உடனே உள்ள அனுப்பு. டோலக்பூர்ல அவரை வரவேற்கிறேன். இந்த சோளக்காட்டு பொம்மையால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன பயமுறுத்துறியா? இப்ப நான் உங்க எல்லாரையும் எப்படி பயமுறுத்துறேன்னு பாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இத பாரு பீம், இந்த பம்பரம் டான்ஸ் ஆடிக்கிட்டே சுத்துது. உன் பம்பரம் ரொம்ப சூப்பரா இருக்கு ராஜு. இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் அங்க பாரு. கெட்ட சூனியக்காரி நம்ம ஊரை தாக்கிட்டு இருக்கா. அவகிட்ட சோளக்காட்டு பொம்மையோடைய சேனையே இருக்கு. அங்கேயே நில்லு. இந்த முறை உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாது. போங்க, போய் அவனை அழிச்சிடுங்க. அவனது சக்தி இத பாரு பீம், கெட்ட சக்திய நல்ல சக்தியால தான் அழிக்க முடியும். அப்படி அழிச்சிட்டாலே போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இந்த கதையால அதுங்கள அழிச்சிடு. அதுங்க மறுபடியும் உன்னை தாக்க வராது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என்னால இத நம்பவே முடியல. இதுங்க இப்படி அழிஞ்சிடும்னு நினைச்சு பார்க்கல. நீ கொண்டு வந்த சேனைய நான் அழிச்சிட்டேன். இப்போ உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. நான் உன்னை விட மாட்டேன். நான் நிச்சயமா திரும்ப வருவேன்.